கிறிஸ்துவோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தால் கூட சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். ஆனால் என்ன நடந்தாலும் தேவனை சார்ந்திருப்பேன், தேவனுடைய கிருபையை சார்ந்திருப்பேன் நினைச்சீங்கன்னா சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுப்பார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று ஃபீல் பண்ணுகிறோம், நம்புகிறோம். நடக்கலாம் அப்படின்னு சொல்லலை, நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம், கான்ஃபிடென்ட்டாக அறிந்திருக்கிறோங்கிறார். அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நடக்கிற அத்தனையும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதுன்னு அறிந்திருக்கிறோம். யாருக்கு? அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அவனோட நோக்கம் என்னன்னு அறிந்து அந்த நோக்கத்தில் செயல்பட வேண்டும் என்று தீர்மானித்து வாழக்கூடிய மக்கள். ரெண்டாவது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மக்கள். தேவனிடத்தில் அன்பு கூறல, தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்களா எல்லாரும்? மெய்யாலுமா? ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள்னு சொன்னார். எத்தனை பேர் அன்பு கூறுறீங்க? பெருமாள் அடியாயிரம் அதில், நான் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவரோடு அன்பாக இருங்கள். அது அவருடைய கற்பனை. வைராக்கியம் விரோதம் அப்படி இருந்துச்சுன்னா சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்காது. அவருடைய நோக்கத்தை அறிந்து நோக்கத்தில் வாழுகிற மக்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கீழே தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, அதான் முன்குறித்தாரோ, ப்ரெடிஸ்டைன் பண்ணாரோ, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களையும் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அழைத்தார், நீதிமான் ஆக்கினார், மனிதன் இழந்த மகிமையை திரும்பி கொடுத்துருக்கிறார் அவனுக்கு. ஏதேன் தோட்டத்தில் எந்த மகிமை இழந்தனாலோ கணத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டான். அதை இழந்தான். அவனை நீதிமானாக்கி, அழைத்து நீதிமானாக்கி, அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் திரும்பி முடிசூட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணுறார், ஒரு கவர்னன்ட் ப்ராமிஸ் பண்ணுறார், ஒரு உடன்படிக்கை மாதிரி பண்ணுறாரு. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாக மாற்றி தருவேன்னு ப்ராமிஸ் பண்ணுறார். இதுதான் கிளைமேக்ஸ் மாதிரி. இந்த வாழ்க்கையிலேயே நித்தியத்தில் இல்லை, இங்கே தேவன் நாம் நேசித்தாலும் நேசிக்காட்டாலும் தேவன் நம்ம நேசிக்கிறார். உன்னை நேசிக்கலை அப்படின்னா கூட, இல்லைப்பா நான் உன்னை நேசிக்கிறேன், ஏன்னா என்னுடைய நேச்சர் அன்பு, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனால் அவருடைய நோக்கம் என்னன்னு அறிந்து அந்த நோக்கத்தில் எவன் செயல்படுகிறானோ அவனுக்கு எல்லா தீமையான காரியங்களை கூட நன்மையாக மாற்றுறார். இது எவ்வளோ பெரிய சமாதானத்தை கொடுக்க தெரியுமா மனதில்? தேவனை நம்புகிறோம், தேவனோட நோக்கத்தின்படி நடக்கிறோம், தேவனை நேசிக்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் எவ்வளவு தீமையான பொல்லாத காரியம் நடந்தால் கூட எண்ட் ரிசல்ட்டு நமக்கு நல்லதாக நடக்கும். ஏன்னா ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். பொய் சொல்ல முடியாத தேவன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அவர் பொய் சொன்னார்னா உயிரோடு இருக்க முடியாது. அந்த தேவன் சொல்லியிருக்கிறார், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும்னா நடக்கும். நல்லா காணுங்க, தீமையான உலகம். நீங்கள் கிறிஸ்துவோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தால் கூட சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். ஆனால் என்ன நடந்தாலும் தேவனை சார்ந்திருப்பேன், தேவனுடைய கிருபையை சார்ந்திருப்பேன் நினச்சிங்கன்னா சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுப்பாரு. இந்த வசனம் என்ன சொன்னலைன்னா, நடக்கிறதெல்லாம் நல்லதுன்னு சொல்லலை, அது வேற. நான் சொன்னது புரியுதா? நடக்கிறதெல்லாம் நல்லதுன்னு சொல்லலை, சொன்னது புரியுதுங்களாங்க? வியாதி வந்தது நல்லது, எனக்கு கால் ஒடிஞ்சது நல்லது, எனக்கு கை ஒடிஞ்சது நல்லது, இல்லாட்டா நான் ரொம்ப ஆடி இருப்பேன், நான் கை ஒடிஞ்சதுனால தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன், அது நல்லதில்லை. நீங்கள் சர்ச்சுக்கு வந்தது நல்லது. நான் சொன்னது புரியுதா? கர்த்தர் தான் கையை ஒடிச்சாரு, கர்த்தர் மட்டும் கையை ஒடிக்காமல் இருந்திருந்தார்னா நான் 2 கையிலே ஆடி இருப்பேன். கர்த்தர் அதை நன்மையாக மாற்றிருக்கிறார். ரெண்டாவது காரியம் என்ன சொல்கிறார் என்றால்,
நடந்தது எல்லாம் நன்மை கிடையாது. நடந்த எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. வாழ்க்கையில் நடக்கிற எந்த நன்மை தீமையான காரியத்துக்கும் கர்த்தர் தம்முடைய சர்வ திட்டத்தின்படி சர்வ நோக்கத்தின்படி அந்த தீமையை ஏற்படுத்தினார். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான. தீமை அப்படின்னா பிசாசு, அது நல்லது அப்படின்னா அது கர்த்தர். எளிய காரியம். மூணாவது காரியம் சொல்றாரு, நடக்கிறதெல்லாம் நல்லது கிடையாது, அந்த தீமை கர்த்தர் காரணம் கிடையாது. மூணாவது காரியம், சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாக மாற்றி தருகிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம், அவரோட நோக்கத்தின்படி நடந்தால் நடக்கிற அத்தனை காரியங்களையும் தேவன் நன்மைக்கு எதுவாக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எதுவாக நடத்தி கொடுக்கிறார்.